தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். துபாயில் நடைபெறும் கார் ரேஸில் நடிகர் அஜித்குமார் பங்கேற்பதை காண அவரது மனைவி ஷாலினி மற்றும் குடும்பத்தினர் வருகை தந்தனர். 24 ஹவர் கார் பந்தயத்தில் அஜித் ஓட்டி சென்ற கார் விபத்தில் சிக்கியது. நல்வாய்ப்பாக அவர் உயிர் தப்பிய நிலையில் அவரது அணிக்காக இனி அஜித் கார் ஓட்ட மாட்டார் என அறிவிக்கப்பட்டது. அஜித்குமார் ரேசிங்கின் உரிமையாளராக இருக்கும் அஜித் தொடர்ந்து கார் ஓட்டி அவருக்கு ஏதேனும் நேர்ந்தால் அது அவரது அணியை பாதிக்கும் என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. அதே சமயம் ஆஸ்திரேலிய நாட்டைச் சேர்ந்த ரசுன் என்ற கார் நிறுவனத்தில் அவர் ஓட்டுநராக செயல்பட உள்ளார். அந்த நிறுவனம் வேறு பிரிவில் கார் பந்தயத்தில் பங்கேற்றுள்ளது. ரசுன் நிறுவனத்தின் 414 என்ற எண் கொண்ட காரை அஜித் ஓட்டுகிறார். இந்த நிலையில் ரேஸில் பங்கேற்கும் அஜித் குழந்தை ஒன்றை தூக்கி வைத்து கொஞ்சம் வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகம் பரவி வருகிறது. ஹாலிவுட் உச்ச நட்சத்திரம் பிராட் பிட்டை விடவும் அஜித்குமாருக்கு அதிக வரவேற்புள்ளதாக கார் ரேஸ் வர்ணனையாளர் வர்ணனை செய்தது ரசிகர்களை குதூகலிக்க செய்துள்ளது. துபாயில் அஜித் கார் ரேஸில் பங்கேற்று வரும் நிலையில் ரசிகர்கள் ரேஸ் நடைபெறும் இடத்திற்கே சென்று தங்கள் ஆதர்ச நாயகனை உற்சாகப்படுத்தி வருகின்றனர். இது பெரும் பேசுபொருளாகி உள்ள நிலையில் ரசிகர்களின் ஆதரவை கண்டு மலைத்து போன ரேஸ் வர்ணனையாளர் அமெரிக்காவின் டோனோ ரேசிங் சர்க்கியூட்டுக்கு பிராட்பிட் வந்தபோது அவருக்கு கிடைத்த வரவேற்பை விட அஜித்துக்கு அதிக வரவேற்பு உள்ளதாகவும் அவரது இடத்தில் பிராட்பிட்டை விட பெரிய நட்சத்திரமாக அஜித் இருப்பார் என நினைப்பதாகவும் புகழ்ந்துள்ளார். இதனால் அஜித் ரசிகர்கள் மேலும் உற்சாகமடைந்துள்ளனர்.